ஜி வணக்கம். வணக்கங்கண்ணா. எப்படி இந்த வாரம் எல்லாமே பூரா தலைச்சங்கிடாரியே எடுத்திருக்கீங்க? என்ன சமாச்சாரம்? கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வந்து தலைச்சங்கிடேரிங்கண்ணா. அவர் தலைச்சங்கிடேரி மட்டும்தான் வேணும் சொன்னார். 2 3 வேண்டாம், எனக்கு 2 பல்லு இல்லை 4 பல்லு டைப்பில் தான் மாடு கேட்டார். மாடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மாடு எடுத்துருக்கு ஒரே ஃபார்முக்கு. ரைட்டுங்க. 12 மாடு ஒரே ஃபார்முக்கு. இந்த பேட்ச் அப்படியே அவருக்கு எடுத்துருக்குங்க. ஓகே. பூராமே தலைச்சங்கிடேரி மட்டும்தான். எல்லாமே தலைச்சங்கிடாரி மட்டும்தான். ஓகே. ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 18 20 வரைக்கும் இறக்குங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட் மாதிரி தான் மாடு எடுத்துருக்குங்க. கஸ்டமர் வந்து கிளம்பிட்டாரு மாடு எடுத்துட்டு. அவர் இருந்ததார ரிவ்யூ எடுத்துருக்கலாம். அவர் கிளம்பிட்டார் நேரமே. அவருக்குலாம் ஒரு 6 மணிக்குள்ள வியாபாரம் முடிஞ்சுங்க. சுமாரா பட்ஜெட் எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம்? அவரோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 80 ரூபாயிலிருந்து 110 வரைக்கும் எடுத்துருக்குங்க. 110 வரைக்கும் அவரோட பட்ஜெட்டுக்கு எடுத்துருக்கு. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் மாடு எடுத்துருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ கருங்கல்பாளையம் சந்தை வந்தா இந்த மாதிரியான மாடுகள் வாங்க எடுத்துக்கலாம். எப்படி இப்போ ஒரு பண்ண டைப்புக்கு போடுறாங்க அப்படின்னா தலைச்சி நீத்து கரெக்டாக இருக்குமா, முதலீத்து கரெக்டாக இருக்குமா, ரெண்டாம் நீத்து கரெக்டாக இருக்குமா? ரெக்யர்மெண்ட் பொறுத்தான மாடு எடுத்து தரோம். சரிங்க. இப்போ இவர் வந்து தலைச்சம் கேட்டாரு. இன்னொரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க 2ஆம் நீத்து 3ஆம் நீத்து தான் கேட்டிருந்தாங்க. இன்னொரு கிளைண்ட் வந்து எனக்கு 25 லிட்டர் பால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், உங்க ஏரியாவுக்கு வந்து 25 லிட்டர் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒர்த்து கிடையாது. 20 லிட்டர் போதும். 20 லிட்டர் போதும், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு 20 லிட்டர் எடுத்திருக்கேன். அங்கே மேலே கட்டியிருக்கேன். அது நீங்கள் ஏற்றும்போது ரோடு ஏற்றும்போது பார்த்துக்கணும். ரைட்.